சுகம் தரும் சுந்தரகாண்டம் பகுதி 4. சோகவனமா அசோகவனமா? அழகிய இந்த அசோகவனத்தில் உள்ள நதியில் குளிப்பதற்காக சீதா பிராட்டி வந்தாலும் வரக்கூடும் என்று தாமாகவே நிச்சயித்துக் கொண்டு சிம்சுபா மரத்தில் மறைந்து கொண்டு வனம் முழுவதையும் பார்த்தார் அனுமன். அந்த அசோகவனத்தின் ஒரு புறத்தில் உயர்ந்த மாளிகை போன்று ஒரு கோயிலையும் அது நடுவில் ஆயிரக்கால் மண்டபம் ஒன்றையும் அனுமன் கண்டார். இந்த வனம் வானத்தை அல்லவா தொட்டுவிடும் போல் இருக்கிறது என்று வியந்த அனுமன் திடீரென்று ஒரு பெண்ணை கண்டார். மலிந்த ஆடையுடன் மெலிந்த உடலுடன் அரக்கிகளால் சூழப்பட்டு அடிக்கடி மெல்லிய பெருமூச்சு விட்டவளாய் அந்த பெண்மணி சோக வடிவில் அமர்ந்திருந்தாள். கசங்கிய ஒரே ஆடையுடன் வாடிய உடலுடன் துக்கத்தால் தாக்கப்பட்டு கண்களில் நீர் ததும்ப பெற்ற நிலையில் உட்கார்ந்திருந்த அந்த பெண்மணியை கண்ட அனுமன் அவள்தான் சீதை தாயாக இருக்க வேண்டும் என்று ஊகித்தார். எந்தெந்த ஆபரணங்களுடன் சீதா பிராட்டியை ராவணன் தூக்கிச் சென்றானோ அந்த ஆபரணங்கள் எல்லாம் பக்கத்தில் இருந்த மரக்கலையில் போடப்பட்டிருந்தன. எனவே இவள் சீதை தாயாகத்தான் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் சீதா பிராட்டியை கலக்கத்துடன் கவனித்தார். ஒரு அரிய மூலிகை செடி மலை பாறை இடுக்கில் முளைத்து மழையின்றி வாடியிருப்பதைப் போல சீதா பிராட்டி எல்லா திக்குகளையும் வெறித்து நோக்கி கொண்டிருந்தாள். கவலைகள் சூழ்ந்த திருமுகத்தோடு சீதா பிராட்டி ஏதோ தியானித்துக் கொண்டிருந்தாள். இவள்தான் சீதை என்று உறுதி கொண்ட அனுமன் அந்த சிம்சுபா மரத்தின் மேலேயே உட்கார்ந்திருந்தார். நிலவு வெளிச்சத்தில் சீதா தேவியை நன்றாக பார்த்தார். மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். ஆனந்த கண்ணீர் சிந்தினார். ராமனையும் லக்குவனையும் மனதால் வணங்கினார். அசோகவனத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளை நன்கு கவனிக்க வேண்டி இலைகளின் நடுவில் மறைந்து உட்கார்ந்து கொண்டார் அனுமன். பொழுது விடிந்தது. விடியற் காலையில் இலங்கை நகரில் வேதங்கள் ஒலித்தன. ராவணன் தூங்கி எழுந்தான். அப்போதே சீதையை நினைத்தான். உடனே நூற்றுக்கணக்கான அரக்கியர்களுடன் அசோகவனத்திற்கு வந்தான். மரத்தில் ஒளிந்து கொண்டிருந்த அனுமன் அவன் நுழைந்ததை பார்த்ததும் இவன்தான் ராவணன் என்று ஊகித்துக் கொண்டு நடக்கப் போவதில் நாட்டமாய் இருந்தார். உள்ளே நுழைந்த ராவணனை பார்த்த சீதை புயல் காற்றில் வாழை எப்படி நடுங்குமோ அவ்விதம் நடுங்கினாள். வெறும் தரையில் உட்கார்ந்து கொண்டு ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருந்த சீதையை கண்ட ராவணன் காமப்பித்தம் தலைக்கேறி பலவாறாக உளறினான். தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டான். தசரத ராமனை இகழ்ந்தான். சீதையோ அழுத வண்ணம் நின்றிருந்தாள். வீணாக நாசமடையாதே, சாது வேடத்தோடு வந்து என்னை சிறைப்படுத்திய நாசக்காரா, மரியாதையாக என்னை திரும்பவும் ராமபிரானிடம் கொண்டு விடு, அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள் என்று கடும் கோபத்துடன் சீதா பிராட்டி ராவணனிடம் சொன்னாள். என் வாழ்நாள் வீணாக கழிகின்றது, இன்று இறங்குவாய், நாளை மனமிறங்குவாய் என்று நாள்தோறும் நான் இயங்குகிறேன். உன் பிடிவாதத்தால் நான் இறந்த பின் என்னை சேரப்போகிறாயா என்று கேட்ட ராவணனிடம் சீதை மேலும் கோபப்பட்டாள். என் கணவர் ராமபிரானின் வில்லுக்கு இரையாகாதே, இங்கிருந்து போய்விடு. பாம்பு கூட மந்திரத்துக்கு கட்டுப்படும், நீ எதற்கும் கட்டுப்படாதவன், உனக்கு அழிவு காலம் வந்துவிட்டது என்றாள் சீதை. இதை கேட்ட ராவணனுக்கு பெரும் கோபம். இப்போதே உன்னை பிளந்து தின்பேன் என்று சொல்லி சீதை நின்ற இடம் நோக்கி அடியெடுத்து முன் செல்லாமல் நின்றான் ராவணன். இவற்றையெல்லாம் மரத்தின் மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த அனுமனுக்கு கோபம் தலைக்கேறியது. சீதையை ராவணன் தொட்டால் அவனை கொன்று விடுவேன் என்று அனுமன் மனதிற்குள் சூளுரைத்தார். அதற்கெல்லாம் அவசியமே இல்லாமல் ராவணன் கோபக்கணல் சிந்தி மீண்டும் திரும்பி போய்விட்டான். அரக்கியரெல்லாம் சீதையை துன்புறுத்த தொடங்கினர். சீதையை அதட்டி பயமுறுத்தி பார்த்தனர். அச்சமயத்தில் வீடனின் மகள் திரிசடை அரக்கியரை தடுத்து நிறுத்தினாள். தனக்கு வந்த கனவு ஒன்றில் ராவணன் இறந்து விடுவதாகவும் சீதா பிராட்டியை ராமபிரான் மீண்டும் அயோத்திக்கு அழைத்துச் செல்வதாகவும் கண்ட காட்சியை அரக்கியரிடம் தெரிவித்தாள் திரிசடை. அரக்கியர்களும் ஒன்றும் செய்யாமல் அப்படியே நின்றிருந்தனர். சீதைக்கு இந்த கனவு செய்தி மகிழ்ச்சியை தந்தது. ஆனாலும் தனக்கு ஏற்பட்ட நிலையை தாங்க முடியாதவளாய் ராமபிரானை எண்ணி ஏங்கினாள். தன்னை மீட்க இன்னமும் வராத ராமனை எண்ணி கலங்கினாள். தமது கணவரை பிரிந்து உயிர் வாழ்ந்த கற்புடைய பெண்கள் என்னை தவிர எத்தனை பேர் உண்டு? நான் இறந்தால் எனக்கு புகழ் வருமோ என்று பலவாறு சிந்தித்தாள் சீதை. இனி உயிர் வாழ்ந்து பயனில்லை என்ற முடிவுக்கு வந்தவளாய் சீதை எழுந்தாள். சுற்றிலும் தூங்கிக் கொண்டிருந்த அரக்கியர்களை பார்த்தவாறே அருகே இருந்த தழைத்த தளிர்களை உடைய ஒரு கொம்பில் குறுக்கத்தி செடியை சுருக்கிட்டு அதனுள் தன் தலையை நுழைத்தாள். இவ்வளவு நேரமும் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்த அனுமன் துரிதமாக மரத்திலிருந்து குதித்து சீதையின் முன் நின்று தொழுது வணங்கினார். அம்மா, நான் ராமதூதன், பெயர் அனுமன். ராமனது ஆணையால் உங்களை தேடுபவர்கள் 1000 வானரர்கள். ஆனால் என் பாக்கியம் உங்கள் திருவடிகளை கண்டேன் என்றார் அனுமன்.